சரிங்களா, ஃபர்ஸ்ட் எங்க பார்த்து ஞாபகம் இருக்கு? நீ என்ன எங்க பார்த்து ஞாபகம் இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் நான் மெரினா பீச்ல பார்த்தேன். மெரினா பீச் போனா? மெரினா பீச் தான். ஆமா, ஆக்சுவலி வந்து இல்ல மெரினா பீச் போறோம் நம்ம. அவனோட டான்ஸ் கிளாஸ் வெளியில அங்க இருந்து நம்ம வந்து டான்ஸ் கிளாஸ் கிடையாது, அந்த ஷோ ஒன்று ஆனுவல் ஷோ. அப்போ நான் வெளியில வந்து வண்டியில வந்துட்டு இருந்தேன். நான் உனக்கு கண்டுக்கவே இல்லை. நீ என்ன மதிக்க கூட இல்லை. அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுத்து தவிக்கிறேன் வாடி. அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிறேன் வாடி. மறைச்சேனே நெஞ்சு மறைச்சேனே நெருங்காத என்ன நெருங்காத. தேரி பாப்பா மப கமத பகம தேரி தேரி பாப்பா மப கமத பகம தேரி சனிரி சாச பப கமத பகம தேரி பதப பாப்ப சனிரி சாச ராதபா. இவங்க தான் வந்து அதிகமா வந்து லவ் கேர் ரொம்ப என்னை பார்த்துக்குவாங்க. நான் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி. என்னை பார்த்துக்கிறதுனா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்களுக்கும் அவங்க யாரையாவது பார்த்துட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து அதை நான் ரொம்ப ரசிப்பேன். என்னை பார்த்துக்கிறேன். நான் ஆனால் அவனை கண்டுக்கவே மாட்டேன். அவன் என்னை பார்த்துக்கிறதுலேருந்து நான் ரொம்ப ரசித்து வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உசுருக்கும் மேல உன்னை உள்ளுக்குள்ள வைக்க போறேன். இனி உள்ள நாள வாழ 10 விரல் கோக்க போறேன். காதல் நான் என்னன்னு நான் ஊருக்கு தான் காட்ட போறேன். உனக்குள்ள என்ன நானும் பார்க்க போறேன். ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் கொடுப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நீ யோசிக்காத, அவனுக்கு என்ன பிடிக்கும்ன்றத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணு அப்படின்னு நல்லா சப்போர்ட்டா இருப்பாங்க. அதான் ரொம்ப 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 ஃபேவரட்டான தம்பி. அதே மாதிரி தம்பியோட ஒய்ஃப் மாலினி என்னோட ஃபேவரட் மச்சான்னு சொல்லலாம். அண்ட் வந்திருக்க பொண்ணு மாலினி, ஷீ இஸ் ஆல்சோ வெரி அடோரபிள் அண்ட் க்யூட். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு என்ன சொல்கிறது வெல்கம் பண்ணுறதுக்கு அவளையும் எங்கள் வீட்டு பொண்ணாக உள்ளே வர இருக்கு. ஸோ தம்பி ஒழுங்காக பார்த்துக்கோ, மாலினி நீயும் ஒழுங்காக பார்த்துக்கோ. 2 பேரும் எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு போனோம். எங்களோட பிளெஸிங் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ், பி ஹாப்பி ஆல்வேஸ். ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப், ஹாப்பி லைஃப், அதை நான் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். நான் வந்து கண்டிப்பா உங்க ஒரு ஃபேமிலியா அப்படியே ஜாயிண்ட் ஃபேமிலியா ஆச்சு நல்லா. நீ எப்படி உங்க அப்பா இருக்கும்போது எப்படி ஹாப்பியா இருந்தியா அது மாதிரி சொல்றேன் கண்டிப்பா. சிலைய கட்டுற சிட்டா கிளியே
மலையில் நிக்கிற கிட்டா கொடியே மாப்பிள்ள சொக்குற கிட்டா கடியே பார்த்ததும் கொட்டுற மெட்டா எடியே தேவதையா வந்தவளே ரெக்கா மட்டும் ஒட்டிக்கோ பேரழகா நின்னவளே கண்ண படம் சுத்தி போட வேணுமடி பந்தல தோரணத்தை கட்டி நீங்க காலமெல்லாம் ஒன்னாக வாழ வேணும் ஒட்டி. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதான் சொல்றல எப்பவுமே வந்து அவன் என் செல்ல தம்பி. அடுத்தது எங்க வீட்டு செல்ல பொண்ணு நீ. அவ்வளவுதான். நான் வந்து இப்ப வேற வீட்டுக்கு போனதுனால எங்க வீட்டுக்கு செல்ல பொண்ணா இப்ப நீ வந்து நிக்கிற. ஸோ நீ வந்து எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்த்து நீ தான் டேக் கேர் பண்ணிக்கணும். நம்ம பொண்ணு கொஞ்சம் கில்லாடிங்க கட்டைய கொடுக்கும் மலாடி நம்ம பைய சொக்க தங்க மங்க வைக்கணும் அவனை காப்பாசி ஒண்ணு மல்லிகை கோடம் மந்திர வடம் சீரா வந்தாடே அவன் நிக்கிற இடம் பூக்குற தடம் ஒரே மெச்சம் செல்ல குட்டி. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இன்னும் அவங்க அப்பா இருந்திருந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்க அப்பா இல்லாததான் ஒரு இதா இருக்கு. நான் இது வரைக்கும் நான் எது கேட்டேன் எங்க அம்மா எனக்கு இல்லைன்னு சொன்னது இல்லை. அது வந்து ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருக்கும் எல்லார் வீட்லயும். ஆனா எனக்கு வந்து ஒரு நல்ல அம்மா ஃபீலோட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீலாக தான் வந்து எப்பவுமே அம்மா ஃபீல் ஆவாங்க. நான் சொன்ன உடனே என்னோட லவ் அக்செப்ட் பண்ணி உனக்கு பிடிச்சிருக்காடா வா அவ்வளோதான் ஓகே பொண்ணு எப்படி என்ன இதுன்னு கூட கேட்கல விசாரிக்கவே உடனே நான் சொன்னேன். அதுக்காக எனக்கு அக்செப்ட் பண்ணி இந்த மேரேஜை வந்து பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தங்கமே தங்கமே சந்தனம் வைக்கிற தங்கமே சக்கரை கொட்டுற தங்கமே சுந்தர பொட்டலமே. ஐ லவ் யூ சொல்லி நான் ப்ரொபோஸ் பண்ண கிடையாது. அவங்களுக்கு ஒரு சிட்டியில் இருக்கிறத வந்து மச்சி எனக்கு பல இன்ட்ரெஸ்ட் இருக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு கேட்கனா ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதா ஹட் பண்ணுங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கலாம் அப்படின்னா ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு போயிடுங்க. அப்படிதான் லாஸ்ட்டாக அவங்க ஹட் தான் பண்ணாங்க. அதான் பர்த்டே Love you darling. love you too, love you more. வசிஷ்டரும் அருந்ததியும் தெரியறாளா? இது 2 லைட்டை பார்த்து கேளு. நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி. அதுக்கு நீ என்ன சொல்லணும்? அவ்வளவுதான் தோல்வி முடிஞ்சது. என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்கடா. தங்கமே